AWS RDS யூஸ் பண்ணி மரியா டிபி எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம், அதை எப்படி வந்து EC2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து RDS போயிடுவோம். ஸோ RDS போயிட்டு டேட்டாபேசஸ், கிரியேட் டேட்டாபேசஸ் போயிட்டு ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் கிரியேட்டிங் போயிட்டு ஸோ மரியா டிபி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மரியா டிபியோட என்ஜின் வெர்ஷன் வந்து நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டெம்ப்ளேட்ஸில் வந்து ஃப்ரீ டயர் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து டெமோ மரியா டிபி இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்துறோம். ஸோ யூசர் நேம் வந்து அட்மின், செல்ஃப் மேனேஜ்டு பாஸ்வேர்டு கொடுத்துடலாம். ஸோ பாஸ்வேர்டு வந்து அட்மின் 1234 admin 1234. இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகரேஷன்லாம் வந்து டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் வச்சுட்டு ஸ்டோரேஜும் டிஃபால்ட் வச்சுட்டோம். ஸ்கேலிங் எதுவும் எனேபிள் பண்ணல. கனெக்டிவிட்டி வந்து டோன்ட் கனெக்ட் டு EC2 இன்ஸ்டன்ஸ் வச்சுட்டு விபிசி டிஃபால்ட் விபிசி, சப்நெட் வந்து டிஃபால்ட் சப்நெட் குரூப், பப்ளிக் ஆக்சஸ் வந்து எஸ் கொடுத்துடலாம். டிஃபால்ட் விபிசி செக்யூரிட்டி குரூப் இருக்கட்டும். அவைலபிலிட்டி ஜோன் வந்து நோ ப்ரிஃபரன்ஸ். டேக்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. டேட்டாபேஸ் ஆத்தென்டிகேஷன் வந்து பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன். அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் வந்து போர்ட் நம்பர் வந்து 3306 இருக்கட்டும். ஸோ இங்கே வந்து அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன் வந்து இனிஷியல் டேட்டாபேஸ் நேம். ஸோ வந்து இது வந்து மரியா சாம்பிள் மரியா டிபி. பேக்கப் வந்து எதுவும் எனேபிள் பண்ண வேண்டாம், என்கிரிப்ஷனும் எனேபிள் பண்ண வேண்டாம், மெயின்டெனன்ஸ் எதுவும் வேண்டாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸோ எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து $20 வந்திருக்கு. பட் நம்ம வந்து ஃப்ரீ டயரில் யூஸ் பண்ணுறதுனால DBT3 மைக்ரோ வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால ப்ரைஸிங் எதுவும் வராது. ஸோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த காஸ்ட்டும் இன்வால்வ் ஆகாது. ஸோ க்ரியேட் டேட்டாபேஸ் கொடுத்தோன்னா இந்த டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். இப்போ நம்ம வந்து மரியா டிபியை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து EC2 இன்ஸ்டன்ஸ்லேருந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து AWS கன்சோல் லாகின் பண்ணோன்னா EC2 சர்வீஸ் போயிட்டு EC2 சர்வீஸ்லேருந்து நியூ இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம். RDS மரியா டிபி டெமோ இன்ஸ்டன்ஸ். ஸோ நேம் கொடுத்துட்டோம். AWS Linux AMI செலக்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T2 மைக்ரோ, ஃப்ரீ டயர் எலிஜிபிள். கீப்பேர் வந்து AWS ட்ரைனிங் கீப்பேர் யூஸ் பண்ணிக்கிறோம். செக்யூரிட்டி நெட்வொர்க் வந்து டிஃபால்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் எதுவும் சேஞ்ச் இல்லை. அலோவ் SSH ஃப்ரம் எனிவேர் செலக்ட் ஆகிருக்கட்டும். கான்ஃபிகர் ஸ்டோரேஜில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. லான்ச் இன்ஸ்டன்ஸ் ஜஸ்ட் நேம் மட்டும்தான் கொடுத்து டிஃபால்ட் செட்டப் வச்சு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறோம். EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து லான்ச் ஆகிட்டுருக்கு. இதை வந்து நம்ம வந்து லோக்கல்லேருந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து பப்ளிக் ஆக்சஸ் எஸ் கொடுக்குறோம் நம்ம டேட்டாபேஸ்லேருந்து கொடுக்கும்போது. இப்போ நம்ம வந்து லோக்கலில் வந்து மொபைல் எக்ஸ்டம் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு பப்ளிக் IPv4 அட்ரஸ் வேணும். ஸோ நான் வந்து மொபைல் எக்ஸ்டம் டூல் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ செஷனை கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த மாதிரி செஷன் செட்டிங்ஸ் வரும். அதில் SSH கிளிக் பண்ணிவிட்டு ரிமோட் ஹோஸ்ட் நேம் கொடுத்துட்றோம். யூசர் நேம் வந்து EC2-user கொடுத்துறோம். அட்வான்ஸ் செட்டிங்கில் போய்ட்டு ப்ரைவேட் கீ செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ப்ரைவேட் கீயை செலக்ட் பண்ணி தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கிளிக் ஓகே. ஸோ இந்த செஷன் சேவ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனோன்னா நமக்கு இந்த மாதிரி EC2 இன்ஸ்டன்ஸ் கன்சோல் வந்துருச்சு. இங்கேருந்து நம்ம வந்து மரியா டிபியை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாபேஸில் போய் பார்க்குறோம். மரியா டிபி வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. டெமோ மரியா டிபி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தோன்னா டெமோ மரியா டிபி வந்து டேட்டாபேஸில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்டேட்டஸ் அவைலபிள். ஸோ இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கனெக்டிவிட்டி அண்ட் செக்யூரிட்டியில் போய்ட்டு
இந்த என் பாயிண்ட் அந்த போர்ட் நம்பரை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ என் பாயிண்ட்டை காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ இந்த என் பாயிண்ட் வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் போயிட்டு பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து மரியா டிபியோட இன்ஸ்டன்ஸ். இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வச்சு மொபைல் எக்ஸ்டர்மில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து மரியா டிபியை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மரியா டிபியோட கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ மரியா டிபியோட கிளைண்ட் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ MySQL ஹோஸ்ட், நம்ம ஹோஸ்ட் நேம் வந்து மரியா டிபியில் வந்து RDS போயிட்டு இந்த என் பாயிண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு ஹோஸ்ட் நேம் -p 3306 -u admin -p. ஸோ என்டர் பண்ணிவிட்டு மொபைல் எக்ஸ்டாம் போயிட்டு என்டர் பண்ணுறோம். இந்த MySQL வந்து கேப்ஸில் வருது, இதை ஸ்மால் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து admin 1234. ஓகே, ஸோ மரியா டிபி வந்து நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகிட்டு நமக்கு ப்ராம்ப்ட் வந்து இப்படி காட்டும். ஸோ நம்ம வந்து மரியா டிபி ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணுறதுக்கு செலக்ட் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப். கரண்ட் டைம் ஸ்டாம்ப் வந்துருச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கீமா டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலாம், டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்மளோட அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.